ரிக்ரெட், வருத்தம், குற்ற உணர்ச்சி. இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க முடிவில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போவும் யோசித்து வருத்தப்பட்டிருக்கீங்களா? குற்ற உணர்ச்சியில் பல இரவுகள் உங்களோட ரிக்ரெட் உங்களை இன்னும் தூங்க விடாமல் செய்யுதா? நமக்கு நல்லாவே தெரியும் அந்த தவறுக்கான காரணம் நாம் மட்டும்தான், நாம் எடுத்த முடிவு தான். இது நல்லா தெரிஞ்சும் நம்மளால் அதை ஒத்துக்க முடியாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, உற்றார், உறவினர்னு பல விஷயத்தை நம்ம குற்றம் சொல்லுவோம். உண்மையை மறைச்சு பொய்யான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி நமக்கு நாமே ஆறுதல் தேடிப்போம். அ ஃபேக் ட்ரீம் வேர்ல்ட். இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். இதை கூர்ந்து கவனிங்க. சரியான விடையை உங்கள் மனசுக்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணிக்குங்க. யார்கிட்டையும் சொல்ல வேணாம். உங்களுக்கு அந்த சமயத்தில் கேட்குற கேள்வியிலிருந்து வர விடையை தெளிவாக புரிஞ்சு உங்கள் விடையை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் காமாக உட்காந்து எதை பற்றியும் யோசிக்காமல் நான் பேசுகிறத மட்டும் கேட்டு அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். அப்படி போனால் தான் உங்களால் அதை உணர்ந்து புரிஞ்சு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பதிலை சொல்ல முடியும். அது ஒரு இருண்ட மலைப்பகுதி. மின்னல் வெளிச்சத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள் மட்டும்தான் தெரியுது. ஒரு மலை உச்சியில் 2 கிரேன், ஒவ்வொரு கிரேனில் இருந்தும் ஒரு கண்டெய்னர், லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று. அந்த கிரேனை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்ச் உங்கள் கையில். அந்த கண்டெய்னர்ஸ் கீழே பார்த்தா ஒரு அதல பாதாளம். பாறைகள் மேலே அலைகள் மோதி எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. கேள்வி 1. 2 கண்டெய்னரில் ஏதாவது ஒன்று நீங்கள் பட்டன் அழுத்தி விழ வைக்கணும். எதை விழ வைப்பீங்க? லெஃப்ட் ஆர் ரைட்? இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அது 2 கண்டெய்னர். அதற்கான ஸ்விட்ச் உங்கள் கையில் இருக்குது. லெஃப்ட், ரைட், எதை விடுவீங்க? இது என்ன பெரிய கேள்வி? லெஃப்ட், ரைட் எதுவாக இருந்தால் என்ன? ஏதோ ஒரு கண்டெய்னர், லெஃப்டாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று விட்டு தானே ஆகணும். விட்டுடலாம். கேள்வி 2. கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேலும் ஒரு தகவல். அந்த 2 கண்டெய்னரில் லெஃப்டில் இருக்க கண்டெய்னரில் 50 பேர் இருக்காங்க. ரைட்டில் இருக்க கண்டெய்னரில் 100 பேர் இருக்காங்க. இப்போது உங்களோட சாய்ஸ் லெஃப்டா ரைட்டா? நான் 2த்தையுமே விட மாட்டேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏதாவது ஒன்று விட்டு தானே ஆகணும். ஸோ லெஃப்ட் ஆர் ரைட் யோசிச்சிட்டிங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போது பொதுவாக வந்த ஆன்சர் 50 உயிரை விட 100 உயிர் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அதனால் நான் 100 பேர் இருக்க கண்டெய்னரை தான் காப்பாற்றுவேன். அந்த 50 பேரை ட்ராப் பண்ணிவிடுவேன். இது உங்களோட பதிலாக இருந்ததுன்னா லெட்ஸ் மூவ் ஆன். கேள்வி 3. அந்த கண்டெய்னர்களை பற்றி மேலும் ஒரு தகவல். அந்த 100 பேர் இருக்க கண்டெய்னரில் இருக்கவங்களுக்கு வயசு சுமார் 30லேருந்து 40 வரைக்கும். அதுவே அந்த 50 பேர் உள்ள கண்டெய்னரில் இருக்கவங்களோட வயசு 10க்கும் குறைவு, குழந்தைகள். இப்போ உங்களோட சாய்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட்? 50ஆ 100ஆ? எதை காப்பாற்றுவீங்க? இந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் நான் கேட்டதில் பெரும்பாலானோர்
குழந்தைகளை தான் காப்பாற்றுவோம். அந்த 100 பேர் இருக்க கண்டெய்னரை இப்போ விட்டுடுவோம். இதுதான் எனக்கு கிடைச்ச பதில்கள். இப்போ சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல 100 உயிர் 50 உயிராக இருந்தது. இப்போது 100 உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த 50 உயிரை காப்பாற்றியே ஆகணுன்ற எண்ணம். கவுண்ட் டசன்ட் மேட்டர். இப்போ உங்களுக்கு அந்த 2 கண்டெய்னர்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வயது வித்தியாசம் எல்லாமே தெரியும். அடுத்த கேள்வியை ஆரம்பிக்கலாமா? இந்த கேள்வி சிந்தனைக்கானது. நான் சொல்கிறத கேட்டு யோசித்து எது சரி தவறுன்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம். இப்போ அந்த 100 பேரை பற்றி பார்ப்போம். சுமார் 30லேருந்து 40 வயசுக்குள்ள, ஒவ்வொருத்தரையும் சார்ந்து கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகள்னு இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இவங்க தான் குடும்பத்தை காக்கிற தூணாக இருக்காங்க. அதே அந்த பக்கம் பார்த்தா அந்த 50 குழந்தைகள், 10 வயசு கூட ஆகாத குழந்தைகள், அவங்கள சார்ந்து யாரும் இல்லை. அவங்க தான் மற்றவங்களை சார்ந்து இருக்காங்க. இப்போ 2 தரப்பையும் யோசித்து பார்க்கும்போது 100 பேரை விட்டால் அந்த 100 பேரோட வாழ்க்கையை மட்டும் மாற்ற போகிறதில்ல, அவங்கள சார்ந்து இருக்க அந்த 400 பேரோட வாழ்க்கையும் சேர்த்து தானே மாற்ற போகிறோம். ஆனால் இந்த பக்கம் 50 உயிர்கள், இவங்களை யாரும் சார்ந்து இல்லை. இவங்க தான் அவங்க பெற்றோர்களையோ இல்லை மற்றவர்களையோ சார்ந்து தான் இருப்பாங்க. இப்போ உங்களோட சாய்ஸ் எதுவாக இருக்கும்? லெஃப்ட் ஆர் ரைட்? அந்த 100 பேரா இல்லை இந்த 50 பேரா? இதற்கான விடையை நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. இதில் நீங்கள் எதை தேர்வு செஞ்சுருந்தாலும் அது உங்கள் மனசாட்சிப்படி சரியான பதில். இப்போ நம்ம முதல் 2வது 3வது கேள்விக்கான பதிலை பற்றி நாம் சிந்திச்சு பார்ப்போம். அது எல்லா பதிலுமே உங்களுக்கு தெரிஞ்ச அப்போதைய தகவல்களை வச்சு நீங்கள் தீர்க்கமாக எடுத்த முடிவு தான். நீங்கள் சொன்ன பதில்களில் எதுவும் சரியோ தப்போ கிடையாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு நீங்கள் எடுத்த முடிவு தான். இதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும். அப்போ நமக்கு எது சரின்னு பட்டுதோ அதுக்கப்புறம் அது தப்பாக இருக்கலாம். அதுக்காக நம்ம முன்னாடி எடுத்த முடிவு தப்பும் கிடையாது, இப்போ யோசிக்கிறது சரின்னு சொல்ல முடியாது. தற்போதைய தகவல்களை வச்சு நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் சிந்திச்சு மாரலோட எடுக்கிற எல்லா முடிவுகளுமே சரியானது தான். இதில் வருத்தப்படுறதுக்கோ குற்ற உணர்ச்சிக்கோ கஷ்டப்படுறதுக்கோ இடம் கொடுக்காதீங்க. கடந்து வந்த பாதைகளை பார்த்து எதிர்காலத்தில் அதே மாதிரி வரும்போது சரியாக முடிவெடுக்கவும் செயல்படவும் அந்த அனுபவத்தை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அது ஒரு அனுபவம் மட்டும்தான், சரி தப்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. ரிக்ரெட் குற்ற உணர்ச்சி, அதை அனுபவமாக மாற்றி வருங்காலத்தில் நேர்த்தியாக செயல்பட வாழ்த்துக்கள்.